அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவு கோட்டையை கட்டி அதை அடைய முயற்சிப்பதற்காக தங்களுடைய சக்தியை இழந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த சக்தியை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பல்வேறு வகையில் சந்தித்து வந்த சங்கடங்கள் தடைகள் நீங்கி முன்னேற்றம் பிறக்கக்கூடிய நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4 3 கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகளும் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் சுபத்துவ பாதை இல்லாமல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அமைப்பின் காரணமாக சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய சுப பார்வையை 4ஆம் இடமாகிய யுகஸ்தானத்தில் மிகவும் அதீதமாக கிடைக்கிறதுங்க. எனவேதான் செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு விதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு வகையான மன அழுத்தம், வேதனை குறைந்து மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவின் சுப பார்வையின் காரணமாக குரு மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனையை ஏற்று அதன்படி செயல்படுவதன் காரணமாக நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுவதோடு மட்டுமல்லாது இழந்த சக்தியை மீட்டு மீண்டும் கனவு கோட்டையை அடைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையில கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. உறவினர்களிடம், உறவு முறைகளிடம் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு, சங்கடம், தேவையில்லாத வாக்குவாதம், கருத்து வேறுபாடு போன்றவற்றால் ஏற்பட்ட பல்வேறு விதமான போராட்ட சூழ்நிலைகள் அனைத்திலும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க. சூரியன் முதன்மை கிரகமும் தந்தை கிரகத்தின் அதிபதியாக இருக்கிறார். எனவே தந்தை வழி உறவு முறைகள்ல நல்ல பல சகுலமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரன் மிக வலுவாக 10, 11, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. வாரத்தின் மத்தியில் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. அப்படி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏமாற்றம், போராட்டம், பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலை போன்ற அனைத்திலும் தெளிவு பிறப்பதோடு அந்த ஏமாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் ஏமாற்றத்திலிருந்து முன்னேற்றமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு
சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன். இது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படாமலும் குற்ற உணர்ச்சி இல்லாமலும் அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது எரிச்சல் இல்லாமல் அனைத்து விதமான தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நிதி சார்ந்த நெருக்கடிகள், நிதி ரீதியாக ஏற்பட்டு வந்த பற்றாக்குறை போன்ற அனைத்துமே விலகுங்க. செலவு அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் கடன் வாங்காமலே அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. சனியின் அமைப்பு பல்வேறு வகையில மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுவாக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அது மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் கம்பாரிசன் செய்கையில் தான் நிகழ்கிறது. படிப்பு, மதிப்பெண், வேலை, உறவு, தொழில் என எதுவாக இருந்தாலும் அந்த ஒப்பிடுகையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகி உங்களது கனவு கோட்டையை, இழந்த சக்தியை மீட்டு மீண்டும் அவற்றை அடைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி. சனியின் அமைப்பு அனைத்து விதமான சங்கடங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதில் சந்தேகமே வேண்டாம். எனவேதான் மற்ற ராசிக்காரர்களை விட சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பலனை நிறைந்து பெற முடியும். ஆனால் அதே சமயம் கவனம் அதிகமாக தேவையான விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவது அஷ்டமத்தில் குரு இருக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் அவருடைய வக்ர நிவர்த்தியை பூர்த்தி செய்துவிட்டார். அது மட்டுமல்லாது மிக விரைவில் அவர் 9ல் அமரப் போகிறாருங்க. எனவே குருவால் பெரிய அளவிற்கு சிரமம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் 7ல் சப்தமஸ்தானமாகிய எதிர்பார்ப்புகளை சற்று ஏமாற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் ராகுவும் இருப்பது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ராகுவின் அமைப்பு காரணமாக சில தவறான தொடர்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாங்க. தவறான தொடர்புகள் மூலமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதிலும் குறிப்பாக ஜென்ம கேதுவால் எதிர்மறையான சிந்தனைகள், பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள், தேவையில்லாத குழப்பங்கள் போன்றவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே ஜென்மத்தில் கேது இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.